அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, உருது காயிதாவுடைய சென்ற பாடத்தின் எஞ்சிய பகுதியை நாம் பார்ப்போம். அதில் முதலாவது தம்பு மே ஹிந்து பேட்டே ஹை, தம்பு மே ஹிந்து பேட்டே ஹை. அங்கே நாம் ஆரம்பத்தில் வார்த்தைகளை படிக்கும் பொழுது இந்த தம்பு என்கிறதனை படித்தோம், கற்றுக்கொண்டோம். தம்பு என்றால் எங்களுக்கு தெரியும் கூடாரம். தம்பு மே கூடாரத்திலே, இந்துக்கள் பைட்டே ஹை அமர்ந்திருக்கிறார்கள், உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்துக்கள் என்று இதனை கூறுவதற்கு காரணம், இங்க பைட்டே என்று இந்த ஃபியால் அதாவது வினைச்சொல் பன்மையாக வந்திருக்கிறது. பைட்டே ஹை உட்கார்ந்து இருக்கிறார்கள். கோடே கோ குதிரைகளை, கோடா உடைய பன்மை தான் கோடே. கோடே கோ குதிரைகளை, பக்டட் வேகமாக, ந தௌடா ஓட விடாதே, ஓட வைக்காதே. கோடே கோ பக்டட் ந தௌடா குதிரைகளை வேகமாக ஓட்டாதே என்றும் சொல்லலாம். ஏ ஆம் இந்த மாம்பழங்கள், இந்த மாங்காய்கள் மாம்பழங்கள், பில்குல் முற்றிலும், பீகே ஹை பச்சையாக இருக்கிறது, முற்றிலும் பச்சையாக இருக்கின்றன என்று கூறுவோம். எனவே ஆம் என்கிறது முஃப்ரதாக ஒருமையாகத்தான் வந்திருக்கிறது என்றாலும் பீகே என்ற வினைச்சொல் பன்மையாக வந்திருக்கிறதுனால ஆம் என்கிறதும் பன்மை என்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குண்டி லகாலோ, குண்டி லகாலோ பொத்தான்களை போட்டுக்கொள், அதாவது சட்டையினுடைய பட்டன்களை போட்டுக்கொள்ளுமாறு கூறுவதற்கு நாங்கள் குண்டி லகாலோ என்று சொல்லுவோம். நேக் பந்தே நல்லடியார்கள், நேக் நல்ல, பந்தே அடியார்கள். பந்தாவுடைய பன்மை தான் பந்தே. நேக் பந்தே நல்லடியார்கள். மஸ்ஜித் மே மஸ்ஜிதுக்கு நல்லடியார்கள், மஸ்ஜிதுக்கு ஜாத்தே ஹை போகிறார்கள். அதாவது இது ஹால் என்ற நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியது. கிந்தி சீக்கோ, கிந்தி சீக்கோ எண்ணிக்கை கற்றுக்கொள்ளுங்கள். கிந்தி எண்ணிக்கை, சீக்கோ கற்றுக்கொள்ளுங்கள். சீக்னா சீக், சீக்கோ என்ற மஸ்தர்ல இருந்து வந்தது. ஏக் சே சௌ தக் கினோ, ஏக் சே சௌ தக் கின் என்று சொன்னால் ஒன்றில் இருந்து 100 வரைக்கும் எண், ஒன்றில் இருந்து 100 வரைக்கும் எண்ணு. கினோ என்றால் எண்ணுங்கள், கின் எண்ணு, கினோ எண்ணுங்கள். ஏக் சே ஒன்றில் இருந்து, சௌ தக் 100 வரை, கினோ எண்ணுங்கள். ஏக் சே சௌ தக் கினோ. घर में வீட்டிலே, ஜித்னி சீஸ் மிலே எவ்வளவு பொருட்கள் கிடைக்கின்றனவோ, ஜித்னி எவ்வளவு, சீஸ் பொருட்கள், மிலே கிடைக்கின்றனவோ. घर में जितनी चीज मिले, ले लो எடுத்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள், ले लो. ந கிசி கோ குடுகோ யாரையும் உருக்காதே, அப்படின்னா உருக்கி பார்க்காதே. ந கிசி கோ குடுகோ யாரையும் உருக்கி பார்க்காதே. நாங்கள் கண்களை ஒரு மாதிரி ஆக்கி பார்ப்போம், அதற்கு தான் உருக்கி பார்ப்பதாக கூறுவது. எனவே ந கிசி கோ குடுகோ யாரையும் உருக்கி பார்க்காதே. ந கிசி கி பாத் சே பில்கோ, ந கிசி கி பாத் சே யாருடைய பேச்சினாலும், பில்கோ மனம் தளராதே. இந்த ந இங்கே தான் வரணும், கிசி கி பாத் சே நபில்கோ என்று தான் வர வேண்டும். என்றாலும் இங்கே உர்திகா காய்தாவுல இப்படியும் கூற முடியும் என்கிறத எங்களுக்கு அறிவித்து தருகின்றார்கள். ந கிசி கி பாத் சே பில்கோ யாருடைய பேச்சினாலும் மனம் தளராதே. இந்த பாத்துக்கு முன்னால கி என்ற அந்த இசாஃபத்துடைய அடையாளம், அதாவது உடைய என்று கூறுவதற்கு தெரிவிக்கும் அடையாளம் கி என்று வந்திருக்கிறது. பாத் முஅன்னஸாக
பெண்பாலாக இருப்பதனால். ஜோ யார், ஜோ என்றால் யார், மா பாப் கி தாய் தந்தையர்களுடைய, தாய் தந்தையர்களுக்கு, ஜோ யார் மா பாப் கி தாய் தந்தையர்களுக்கு ஹிதுமத் கர்த்தா ஹே, ஹிதுமத் செய்கிறார்களோ, பணிவிடை செய்கிறார்களோ, சேவை வேலை செய்கிறார்களோ, உஸ் பர் அவரின் மீது அல்லது அவனின் மீது, खुदा की இறைவனுடைய ரஹ்மத் ஹோதி ஹே கருணை ஏற்படுகிறது, அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகிறது என்றது தான் கருத்து. ஹிதுமத், ஹிதுமத் யாருக்கு செய்ய வேண்டும்? உம்மா வாப்புக்கு செய்ய வேண்டும், இயலாதவர்களுக்கு செய்ய வேண்டும். சொல்வார்கள் அமல் கரோயே ஜன்னத் மிலேகி, அமல் செய்யுங்கள் ஜன்னத் மிலேகி, ஜன்னத் கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும். ஜன்னத் முஅன்னஸ் பெண்பாலினால மிலேகி என்று அதனுடைய வினை சொல் முடிந்திருக்கிறது, ஃபியல் முடிந்திருக்கிறது. அமல் கரோகே ஜன்னத் மிலேகி, ஹிதுமத் கரோகே, ஹிதுமத் செய்தால், அதாவது ஹிதுமத் செய்வீர்கள் அப்படின்னு நீங்கள் ஹிதுமத் செய்தால் खुदा मिलेगा, खुदा मिलेगा, இறைவன் கிடைப்பான், அல்லாஹ்வே கிடைத்து விடுவான். அல்லாஹ் கிடைத்தால் சுவனத்துக்கு என்ன பஞ்சம், அங்க இருக்கக்கூடிய இன்பங்களுக்கு என்ன பஞ்சம் என்பதனை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே அமல் கரோகே ஜன்னத் மிலேகி, ஹித்மத் கரோகே खुदा मिलेगा. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இறைவனுடைய கிருபை வெகு சீக்கிரமா அடைவதற்குண்டான ஷார்ட்கட் தான் தாய் தந்தையர்கள். எனவே நாங்கள் உருது படிக்கிறது மட்டுமல்ல, அந்த விடயங்கள்லையும் கொஞ்சம் கவனங்களை செலுத்துவோம். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானாக. மற்றும் ஒரு பாடத்துல சந்திப்போம். எங்களுடைய சேனலை அபரிமிதமாக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்களுடைய கேள்விகள் இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட உங்களுக்கு பப்ளிக்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளையும் கேள்விகளை கேட்கலாம். யூடியூப்ல கேட்பீர்கள் என்றால் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் खुदा ने